தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு 9:28. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம் என்று வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 3 சீசரில் ஆண்டவர் மறுரூபமைக்கு மேலே கொண்டு போயிட்டார். பேதுரு, யோவான், யாக்கோப். மற்ற 9 சீசர்கள் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பையனுக்கு பிசாசு பிடித்து சில நேரத்தில் தண்ணியில் விடுறான், சில நேரத்தில் தீயில விடுகிறான். விடுவிக்கும்படியாக கொண்டு வரான். கொண்டு சீசரை சொல்லும்போது சீசலால் கூடாமல் போய்விட்டது. உடனே அங்கே இருக்க வேதவாரெலாம் தர்க்கம் பண்ணுறாங்க. ஏன் முடியல, எதுக்கு முடியல, அப்படி இப்படிலாம் தர்க்கம் பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் மாலையிலேருந்து இறங்கி வந்துட்டார். என்னங்கன்னு கேட்குறாரு. இப்போ அந்த தகப்பன் சொல்கிறான், ஆண்டவரே, என் குமாரன் இப்படி சில நேரம் தீயில விடுகிறான், தண்ணியில் விடுகிறான், பிசாசு பிடித்தவனை அலக்கழிக்கிறது, விடுவிக்கும்படியாக பிசாசு விரட்டும்படி கொண்டு வந்தேன், உங்கள் சீசலால் கூடாமல் போய்விட்டு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் கர்த்தாவே அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர்களை கடிந்து கொண்டு விட்டு சீசலில் பிறகு அந்த பிசாசை விரட்ட பையன் சுஸ்தமாயிட்டான். அதோட கதை முடியல பாருங்க. அந்த 9 பேரும் ஆண்டவரத்தில் தனித்து வந்தார். அதுதான் ரொம்ப விஷயம் எனக்கு கவனிக்க வேண்டியது. தனித்து ஆண்டவரே, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? ஆண்டவருக்கு தான் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு ஜெபமும் போயிருச்சு, உபவாசமும் போயிருச்சு, ஜெபத்தின் மேல் விசுவாசமே போயிருச்சு. ஆகவே நீங்கள் போய் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் மேலே போயிருக்கிறான். அந்த 9 பேருக்கும் அவங்க மேலே பொறாமை வந்துருச்சு. கசப்பு, பொறாமை, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லையா என்று நினைத்து அந்த கசப்பு, அந்த பொறாமை இவர்களை ஜெபிக்க கூடாமல் செய்து விட்டது. இப்போ பிரச்சனை வந்தபோது தோல்வி. அதுதான் சொல்றார், ஆராய்ஞ்சு பாருங்கப்பா. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றார். ஏன் இன்னைக்கு பிரகாசிக்க முடியல? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, விளைவு விசுவாசமே இல்லாம போயிருச்சு. பல காரணங்கள் உண்டு. அதை நிதானித்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்த அதற்கென்று நேரத்தை செலவழித்து நீங்கள் சுத்திகரித்து கொண்டா இந்த மாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாறும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.